வணக்கம், பெதப்பம்பட்டி ஜேபிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா உடுமலைப்பேட்டையிலேயே பாரம்பரியமிக்க சைவ உணவகம் அங்கே வந்திருக்கோமுங்க. எங்கே லொக்கேட் ஆகிருக்காங்க தெரியுங்களா? நம்ம லதாங்கி தேட்டரை தொட்ட மாதிரியே லொக்கேட் ஆகிருக்காங்க. கடை ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. உள்ளுக்குள்ளே போகிறப்ப அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வேலவன் விலாஸ் பாரம்பரிய சைவ உணவகம் அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோமுங்க. இங்கே மதியம் லஞ்சுக்காக நம்ம வந்திருக்கோம். மதியம் ஃபுல் மீல்ஸ் லஞ்ச் சைவ உணவகம். ரொம்ப ஹைஜீனிக்கான லஞ்ச், ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட் விலையில் ரொம்ப சூப்பராக தர்றாங்க. மீல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, வெஜ் பிரியாணி, சாம்பார் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி மீல்ஸ், சில்லி பரோட்டா, சப்பாத்தி, பரோட்டா வகைகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு மீல்ஸ் சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு மீல்ஸ் சூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல அருமையான இலை ஒன்று கொடுத்தாங்க. உப்பு, ஊறுகாய், பொரியல், கூட்டு எல்லாமே தரமாக கொடுத்தாங்க. ஒயிட் ரைஸ்க்கு அவங்க முதல்ல கொடுத்தாங்களே ஒரு பாசிப்பயிர் கடைசல். அந்த கடைசலுக்கு மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்துச்சுங்க. உண்மையிலுமே ரொம்ப ருசிச்சு நான் சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சாம்பார் ஒன்று கொடுத்தாங்க, முருங்கைக்காய் சாம்பார். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க சாம்பார். அதையெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறப்ப தான் புளிக்குழம்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணுவோமேனு புளிக்குழம்பும் வாங்கி ட்ரை பண்ணேன். புளிக்குழம்பு வேறு லெவலுங்க. உண்மையிலும் நல்லா இருந்துச்சு, தரமாக சாப்பிட்டோம். அப்புறம் அதுக்கு மீல்ஸுக்கு தேவையான ஒரு ரசம், பருப்பு ரசம் கொடுத்துருந்தாங்க. ரசம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்து பண்ணையிலேயே பால் கொண்டு அவங்க தயிர் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். தயிர் வேறு லெவலுங்க, நல்லா கெட்டியாக ரொம்ப தரமாக இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சாப்பிட்றப்பே ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. அந்த இடம், அந்த அட்மாஸ்பியர், அந்த கடைக்குள்ளே இருக்கிற வாசனைகள் ரொம்ப தரமாக இருந்துச்சு. நல்லா பரிமாறினாங்க. நல்ல முறையில் சாப்பிட்டோம். இன்றைக்கி ஒரு தரமான லஞ்ச் சாப்பிட்டோம். நல்ல ஒரு அட்மாஸ்பியரோட வெளியில் வந்தோம். இந்த கடையில் சாப்பிட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையில் மதியம் லஞ்ச், இரவு டிஃபன் 2 நேரம் செயல்படுது. காலையில் நேரம் இல்லைங்க. வர்றவங்க, இந்த தடத்தில் வந்தவங்க அவசியம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப தரமாக இருக்கும். நான் அடுத்தது எப்போ இந்த கடைக்கு வரலாங்கிற சிந்தனை எனக்கு என்னோட மனசில் ஓடிட்டு இருக்குது. ஓகேங்க, நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.